நல்லா இருந்தது ப்ரோ. மூவி நல்லா இருந்தது. நல்ல காமெடி, ஃபுல்லாகவே காமெடி. அப்புறம் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் பயங்கரமாக இருக்கும். அது டெஃபினட்டாக பார்க்கணும். ஆனால் ஒர்த்து, கொடுக்குற காசுக்கு சரியான ஒர்த்து. இதில் வந்து எல்லாருமே காமெடி தான் ப்ரோ. எல்லாரும் பண்ணுற அந்த ஒவ்வொரு வேர்ட்ஸுமே வந்து சரியான காமெடி தான். நல்லா கரெக்டாக இருக்குது ப்ரோ. அதாவது உட்காந்து பார்க்குற அந்த ஒரு இது தெரியாது, நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். படம் ரொம்ப நல்லா இருந்தது. சந்தானத்துக்கு மற்றும் அவங்களோட டீமுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். லொல்லு சபாவை பார்த்து ரொம்ப மிஸ் பண்ண எங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ட்ரீட்டு. படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஜாலியாகவும் இருந்தது. நல்ல ஒரு இது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ளஸ் பாயிண்ட் ஆன்மீகம் சாமி இருக்குது. ஆமாம், சாமி இருக்குன்னு நம்ம நம்பிக்கை தான் காரணம். நல்லா இருக்கு. சந்தானம் நல்லா தான் பண்ணியிருந்தார். இல்லை சார், எங்களுக்கு ஆன்மீகத்து மேலே உள்ள நம்பிக்கை, இதில் ஒரு தெளிவான ஒரு படம் சூப்பராக இருக்குது சார். நான் பார்க்கலாம். நல்லா ஜாலி மூவி ஒரு கலகலப்பாக இருக்குது. ஜாலியாக இருந்தது, இன்ட்ரெஸ்டாக இருந்தது. சந்தானம் தான். எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எம்எஸ் பாஸ்கர், சந்தானம், அப்புறம் அந்த சந்தானம் ட்ரூப்பில் இருந்த எல்லா லொல்லு சபா பீப்புள் எல்லாருமே நல்லா புரியல. நல்லா காமெடியாக போச்சு. பிலீஃப் பற்றி நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் பாயிண்ட் வந்து காமெடி, டைமிங்கில் அந்த காமெடி எல்லாம் எனக்கு பிடிச்சிச்சு. ஒன் டைம் வாட்சபிள், என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. படம் நல்லா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தானம் நல்ல காமெடியோட ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியோடு பார்க்கலாம், நல்லா இருக்குது, பார்க்கலாம். வேறு என்ன, சாமி நம்பிக்கை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கு. ஹீரோயின் பழைய மாடல் மாதிரி நல்லா இருக்காங்க. ஆமாம். வேறு என்ன பிடிச்சிருக்குன்னா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. நல்லா காமெடி, ஒரே காமெடியாக இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா தான் இருக்குது. படத்தில் என்ன பிடிச்சிருக்குன்னா சந்தானம் தவிர எல்லாம் நல்லா காமெடி பண்ணுறாங்க. காமெடி சென்ஸ் வந்து கிளிக் ஆச்சா ஃபேமிலி? சந்தானம் எப்போவுமே எப்படி பண்ணுறாருன்னா, அவர் காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சைட் ஆக்டர்ஸ் எடுக்கிறாரு. அவங்க நல்லா காமெடி பண்ணுறாங்க, இவரு நல்லா காமெடி பண்ண மாட்டார். ஆனால் இவரை விட சைட் ஆக்டர் சூஸ் பண்ணுறது கரெக்டாக சூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டேயில் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ வந்து அதிகமாக வந்துருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் எல்லாரும் சிரிக்க வச்சு பண்ணிட்டு இருக்காரு. அதை அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். இது நெகட்டிவ் பண்ணி இதுலேயும் ஒரு தேவையில்லாத ரிவ்யூ பண்ணி, படம் நல்லா சூப்பராக இருக்குது. காமெடி பஞ்சமே இல்லை. ஃபேமிலியை கவர் பண்ணுறாரு, அதே பெரிய விஷயம் இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக குழந்தைங்கலேருந்து எல்லாரும் பார்க்குறாங்க அந்த படத்தை. காமெடிக்காக தான். ஹீரோயின் ரோல்லாம் அவ்வளோவா இல்லை, காமெடி மட்டும் தான். இப்படியே சந்தானம் காமெடியாக எடுத்துகிட்டு போனால், அவர் ஹீரோவாக பண்ணுறதை விட இந்த மாதிரி காமெடியிலே ஹீரோவாக பண்ணால் நல்லாயிருக்கு. ஸ்டோரி அவுட்புட் எப்படி? ஸ்டோரி ஃபன் தான், நல்லாயிருக்கு. வேறு என்ன படத்தில் யூனிக்காக ப்ளஸ் பாயிண்ட்டாக என்ன சொல்லுவீங்க? யூனிக்கானா சாமி நம்பிக்கை தான். சாமி நம்பிக்கை இல்லைன்றாங்க, சில பேர் இருக்குன்றாங்க. அது ரெண்டு சேர்த்து வச்சு எடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு பெரியாரை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கிற எல்லாம் நினச்சி வருவாங்க. இல்லை ஆனால் சாமி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது அவங்கவுங்க ஏற்றுக்காது அவங்கவுங்க விஷயம். படம் பூரா காமெடி நல்லா இருக்குது. எல்லாரோட இதுவும் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. சந்தானத்துக்கு இத்தனை நாள் நடித்த படத்தை விட இந்த படம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. முழு நீள நகைச்சுவை திரைப்படம். நல்லா சிரிச்சிட்டே இருக்கலாம் ஃபுல்லாக. லைக் ஒரு முண்டாசு பட்டி மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். நல்லா ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தானம் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு டவுட்டுண்ணே, ஃபஸ்ட்டு ஷோ நீங்கள் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, ஆனால் நெகட்டிவாக போயிருக்கு. ஸோ ஒரு படம் லாஜிக்கெல்லாம் நீங்கள் பார்க்காம ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஒரு ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம், எல்லாருக்குமே பிடிக்கும். ஈவன் கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல படம் தான். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. ஏற்கனவே பார்த்த ஸ்டோரியாக கூட இருக்கலாம், உங்களுக்கு தென்படலாம். பட் ஆனால் நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. முக்கியமாக இது நல்லா இருந்தது. என்டர்டைன்மெண்ட் தானே நமக்கு வேணும். ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு தானே வர்றோம் நம்ம ஃபஸ்ட்டு. அது கண்டிப்பாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. காமெடி செம்மையாக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் எல்லாருமே. பர்டிகுலராக கேட்குறீங்க? எல்லாருமே என்டர்டைன்மெண்ட்டாக நல்லா கிளாப்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு வேணும். சீன் பை சீன் வந்து எல்லாருமே ஒரு சிரிப்பு இருக்குது. எல்லாத்துக்கிட்டையுமே நல்லா இருக்குது. எல்லாமே பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். நம்பி சொல்கிறேன், கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியோட நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி லைன்லாம் ஒன்றும் நார்மல் தான். ஆனால் படம் காமெடி தான். வழக்கம் போல் சந்தானம் காமெடி தான்.
நல்லா இருந்துச்சு ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு, காமெடியாக நல்லா இருந்துச்சு. டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஒரு சில ரிவ்யூ வந்துட்டு பாசிட்டிவாக இல்லாமல் நெகட்டிவாக வந்துருக்கு. ரிவ்யூ பார்க்காம நார்மலாக ரிவ்யூ பார்க்க மாட்டேன். எல்லா படம் ஃபஸ்ட் ஷோ எல்லாம் ஃபஸ்ட் டே பார்த்துருவேன். ஓகே தான், படம் என் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். கான்செப்ட்லாம் இல்லை, பட் ஆனால் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. 2 ஹவர் ஜாலியாக வரலாம். அப்படிலாம் இல்லை, நல்லா இருக்கு. ஆனால் பார்க்கலாம், போர் அடிக்கல. மூவி பார்க்க வந்தேன். அந்த படம் பார்க்கறதுக்காக என்ன காரணமா ஃபேமிலியோட நல்ல ஒரு காமெடி படம்னா ரிவ்யூ வந்தது. ஸோ கோத்ரூ பண்ணோம். மெயினாக ப்ளூ சட்டை மாறன் கூட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாரு எண்டில் பார்க்கும்போது. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அதனால தான் வந்தேன் ஃபேமிலியோட. அதுவும் போக அவங்களுக்கு ஃபேமிலி காமெடி எல்லாமே ரொம்ப பிடிக்கும். யாருக்கு தான் பிடிக்காது, நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும்ல. மூவி எப்படி பார்க்குறீங்க? எப்போவுமே என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறீங்களா, இல்லாட்டி ஏதோ ஒரு வேணும் கண்டென்ட் வேணும்? இல்லைண்ணா, எப்போவுமே அப்படி, அது நம்மளோட டிபெண்ட்ஸ் தானே. இன்டர்ஸ்டெல்லர் பலருக்கு வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வரணும். காமெடிக்கு வரும்போதுன்னு நம்ம மைண்ட் செட்டை எடுத்து தான் வரணும். தளபதி படத்துக்கு வரும்போது அந்த மைண்ட் செட்டில் தான் வரணும். நம்மளுடைய இது தான் மாற்றி யோசிச்சோன்னா நம்ம தான் டிசப்பாயிண்ட். ஏன்னா 150 ரூபா கொடுக்குறோம்ல, அப்புறம் டிசப்பாயின்மெண்ட் ஆகக்கூடாதுல்ல. ஆமாம். இந்த அப்டி எஃபெக்ட்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட் ஷோவில் வந்து மைக்கை பிடிச்சி மூவி நல்லா இருக்கான்னு. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுவும் மிக்சடு தான். இப்போ தளபதியை ரொம்ப பிடிச்சவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ நான் தளபதி ஃபேன் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். பட் அது அந்த வைப்பே வேறு இல்லை. அது ஒரு நல்ல வைப்பு தானே, அது ஒரு நல்ல வைப்பு தான். பட் ஆனால் அது ஃபஸ்ட் டேவை நம்ம நம்ப முடியாது. அவங்க ஃபேன்ஸோடைய ஒரு மூவிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ரிவ்யூ எடுக்கிறாங்க. ஆமாம், அதை பார்த்து வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கா? நிச்சயமாக இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. இருக்குது, ஏன்னா அதுலேயும் சில ஜென்யூன் ஆடியன்ஸ் இருக்கத்தான் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, அது ஒரு திருவிழாவாக தானே இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அதுதானே ஆடியன்ஸே புல் பண்ணோம்ல. நிஜமாலே ஆடியன்ஸ் அதுதானே உங்களுக்கு புல் பண்ணோம். ஹார்ட்லி உங்களுக்கு FDF ஷோவில் ஒரு 5 ஹீரோஸ் தான் இருக்காங்க. அந்த மாஸ் புல் பண்ணாமலாம் இருக்காது, கண்டிப்பாக புல் பண்ணும். ஓகே, ஃபைனலாக ஒரு கொஸ்டின் சார். யாரோட யூடியூப் சேனலில் வந்து ரிவ்யூஸ் வந்து படத்தோட ரிவ்யூஸ் கரெக்டாக ப்ராப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன்? எனக்கு இந்த ஃபிலிமிகிராஃப்டோடைய அருண் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம். ஏன்னா அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டெலெக்சுவலாக மூவிஸ்லாம் நிறையா மலையாளம் அது இதுன்னு சொல்லுவார். பட் ஓரளவுக்கு அவர் எனக்கு ஃபிலிமிகிராஃப்டோடைய இது பிடிக்கும். முன்னாடிலாம் பிரசாந்த், அப்புறம் வந்துட்டு அவர் ப்ளூ சட்டை மாறன் அவர்லாம் பார்த்தோம். பட் ஃபிலிமிகிராஃப்டோடைய இது எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்கும், எனக்கு பிடிக்கும். தேங்க்யூ.